வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 28ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த டேயில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் 310க்கு வாங்கினார். அவருடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி வளையலை ரூபாய் 325க்கு விற்றார் எனில் ராணியின் லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அமௌண்ட்டு தான். ஓகே, 310 ரூபாய்க்கு வாங்கிட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு? 325 ரூபாய்க்கு. ஓகே, அப்போ எவ்வளோ லாபம் வச்சு விற்றுருக்காங்க? 15 ரூபா. ஓகே, அப்போது 15 ரூபா லாபம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை ரூபாய் 500க்கு வாங்கினார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கிவிட்டன. மீதமுள்ள பழங்களை ரூபாய் 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, விற்றது எவ்வளவு? 480 ரூபாய்க்கு தான். அப்போ எவ்வளோ நஷ்டம்? 20 ரூபா நஷ்டம். ஸோ 20 ரூபா நஷ்டம். ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை ரூபாய் 750க்கு வாங்கினார். அது அவருக்கு பொருந்தவில்லை. அதை அவருடைய நண்பருக்கு ரூபாய் 710க்கு விற்பனை செய்தார் எனில் சுகன் கிடைத்த லாபம் அல்லது நஷ்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 750 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு, 710 ரூபாய்க்கு தான் அவர் விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ நஷ்டம்? ஓகே, 40 ரூபா நஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேஜையானது ரூபாய் 4500க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 4800க்கு விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நஷ்டம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க? 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஆனால் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 4800 ரூபாய்க்கு. ஓகே, இதில் எவ்வளோ லாபம் வச்சு? 300 ரூபா லாபம் வச்சு விற்றுருக்காங்க. ஸோ 300 ரூபா லாபம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 10,000க்கு வாங்கி ரூபாய் 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஆனால் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. லாபம் தான். எவ்வளோ லாபம்? 2,000 ரூபா லாபம் வச்சு விற்றுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 528 ரூபாய்க்கு விற்றதுனால 100% அசல் வேல்யூலேருந்து 20% எக்ஸ்ட்ரா லாபம் கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ 120% வேல்யூ தான் இந்த 528. இதிலேருந்து 25%. ஓகே, ஏற்கனவே 20% லாபம். இப்போ 25 லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5% மட்டும். அப்போது 125% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 வரும், 5ன்னு வரும். இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2, 4 அப்படிங்கிற வரும். இப்போ 24ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். ஏன்னா 24 × 2 48. மறுபடியும் 4 பேலன்ஸ் இருக்கனால இங்கிட்டு 8 48னா மறுபடியும் 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன? 22 × 25. இதுதான் எக்ஸோட வேல்யூ. 25 × 2 50. ஓகேங்களா? இப்போ இதை 2 × 11 நம்ம பிரிச்சுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 550. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 5000. அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை 5000 ரூபா அவர் வாங்குறாரு, எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 30%. அப்போது இதிலேருந்து 30% என்னன்னு கண்டுபிடிச்சி இதில் ஆட் பண்ணாவே போதும். ஓகே, 5000ல் 30% என்ன? 5000ல் 30%ங்கிறது இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 500ங்கிறது 10%. ஓகே, 500 10%. இன்ட்டு 3 தானே 30% நம்ம சொல்லுவோம். அப்போது இன்ட்டு 3 1500. அப்போ இதிலேருந்து எக்ஸ்ட்ரா 5000லேருந்து 1500 ஆட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய சம்பளம் 6500. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். இதில் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அமௌண்ட்டு ஓகே அவங்க 350 ரூபாயில்
5% அவங்க எக்ஸ்ட்ரா வரியாக செலுத்தியிருக்காங்க. அப்போ அந்த 5% என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 350ல் 5% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணால் 35, 350ல் ஒரு 0 கேன்சல் பண்ணால் 35, இதுதான் 10%, நம்மளுக்கு தேவை 5 தான். அப்போ இதில் பாதி தானே, இதில் பாதி என்ன 17.5. ஓகே, இந்த 17.5 ஆப்ஷனில் இல்லை. ஓகே, ஒருவேளை இது ஆப்ஷனில் இருந்தாலும் சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில வரியை கணக்கிடுது அப்படின்னா இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த 5%ல் 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த 2.5%. அப்போது நம்ம 5% கண்டுபிடிச்சி அதில் பாதி, ஏன்னா இதெல்லாம் பாதி பாதியாக பிரிச்சுட்டாங்க, பாதி பாதியாக பிரித்தது தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக போகும். ஓகே, அப்போ இதுலேயும் பாதி தான் நம்ம பிரிக்கணும். 17.5 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 2 16, பேலன்ஸ் 1. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 15ன்னு போகும். 15னா 7 2 14, பேலன்ஸ் 1, 0 சேர்த்தோம் அப்படின்னா 5. அப்போ 8.75 அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2.5, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2.5 தான் மத்திய மாநில இந்த வரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற வீதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் ஏயின் பங்கு 855 எனில் மொத்த லாபம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஏவோட பியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. இதில் ஏவோட பங்கு என்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க 855. அப்போது இந்த 3x வேல்யூ தான் இந்த 855. இதில் வந்து நம்ம 2x நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 23 6, பேலன்ஸ் 2 25 அப்படின்னா 8 3 24, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. 885 தான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ நம்மளுக்கு 2x என்ன அப்படின்னா பியோட வேல்யூ தெரிஞ்சிருமா? 2x என்ன, இதுலேருந்து நம்ம 2ஆல் மல்டி பண்ணோம். அப்போ 2 × 285. ஓகே, அப்போ 2 × 5 0, பேலன்ஸ் 1, 8 2 16 1 17, பேலன்ஸ் 1, இங்கே 2 4 1 5. ஓகேவா? 570. இப்போது ஏவோட பங்கு ஆல்ரெடி அங்கே சொன்ன 855, பியோட பங்கு 570. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இதில் 5, அப்போ 7 + 5 12க்கு 2, பேலன்ஸ் 1. அடுத்து இங்கே 6 14, 1425. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேரும் போட்டது வந்துட்டு முதலீடு 95%, மீதி 5% என்ன பண்ணிட்டாங்க, தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது 95% வேல்யூ இந்த 1425 அப்படின்னா 100% வேல்யூ என்ன? அவங்க மொத்த முதலீடு அந்த டோட்டல் ப்ராஃபிட் தானே கேட்குறாங்க. அப்போ மொத்த முதலீடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 20ன்னு வரும், இங்கே 19 அப்படின்னு வரும். இப்போது அடுத்தது நம்ம 19ஆல் அடிச்சு கொடுத்தாகணும். 19 142. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை டைம் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். 19 இப்போது இதில் 6 அப்படின்னா எந்த டைம் வரும் அப்படிங்கிற பார்ப்போம். 60 + 54 160 + 54 114 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 8 டைம் பார்க்குமா? 8 டைம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 80 72. ஓகே, 80 72னா 150க்கு மேலே போயிடும். அப்போ 7 அப்படிங்கிறது தான். ஓகேவா? 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 19 × 7 அப்படின்னா 70 + 63 அப்படி தானே. ஒரு 10 × 7 70, அடுத்து 9 7 63. நீங்கள் மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 3 இங்கே 13. அப்போது 7 டைம்ஸ் இங்கே வரும். ஓகேவா? எத்தனை? 133. இதிலேருந்து 142லேருந்து 133 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே என்ன 9, மீதி இங்கே 5ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த 5 அப்போ 95 தான் மீதி. 95 மீதி இருந்துச்சு அப்படின்னா என்ன 19 × 5 95. ஓகே, அப்போ 75. இப்போ என்ன பண்ண போகிறோம், 20ஐயும் இந்த 75ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 20ஐயும் 75ஐயும். ஓகேவா? என்ன இப்போ 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 150ன்னு இருக்கும். இந்த ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 1500ங்கிறது தான் இந்த அமௌண்ட்டு. 1500ங்கிறது தான் மொத்த ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். கண்ணன் ஒரு பல வணிகர்
அவர் ஒரு பழத்திற்கு ரூபாய் 2 வீதம் நட்டத்தில் 1 டஜன் வாழைப்பழங்களை விற்றார். ஒரு டஜன் வாழைப்பழங்களை ஒரு பழம் 2 ரூபான்னு நட்டத்துக்கு விற்றுருக்கார். இதனால் அவரது இழப்பு தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டஜன் அப்படின்னா 12. ஓகே, ஒரு வாழைப்பழத்துக்கு 2 ரூபா நஷ்டம்னா 12 வாழைப்பழத்துக்கு 24 ரூபா நஷ்டமாயிரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியானது. ஓகேவா? ஸோ இந்த 9வது கொஸ்டின் மட்டும் அந்த பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் இன்னமும் ஷார்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேங்களா? சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.